அம்பாசமுத்திரம் பெரிய கும்பலை யாரோ ஒரு அக்கா இருக்காளே, அவர் பெரிய கும்பலையா? என்னப்பா வேணும்? என்ன கேச்சு? கடை முடிக்கா கால் நோட்டலாம். பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே, பணங்காசு வாங்கலாமடி, அடி கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி நீயும். 6 மாதத்தில் அந்த கேஸ் உன் பக்கம் சாதகமாக நடக்கும், காம்ப்ரமைஸராக முடிஞ்சிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வா, வார புதன்கிழமை என்னையை வந்து பார், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும் மகளே? 9 மாத காலம் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். உனக்காக வாதாடி டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன். போயிட்டோம். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை, திருப்புராம உனக்கு எந்தூர்? அம்பாத்தமுத்திரம். நெல் அங்கனே நெல் கூப்பிடுவேன். இருக்கு அம்பாத்தமுத்திரத்துக்கு 2 உத்தரவு இருக்குது. அம்பை 2 உத்தரவு இருக்குது. திருப்பூர் குழந்தை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி. என்ன பிள்ளை அது? என்னாச்சு அவனுக்கு? புரியல. கால் வந்துட்டு வரலாம். திருப்பூரா? திருப்பூரிலிருந்து தொழில் தடையாக இருக்கிறது வெற்றியாக்கி தரணும்னு காட்டு வந்தவங்க. வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே வந்து உறவுகள் சரியில்லாத வாக்குவாதமும் பிரச்சனையும் நடக்கும். பிரிவு நடந்து விடுமோ என்ற ஒரு பேதலிப்பான நிலை. இதில் பிள்ளைகள் ஒரு குணம், கொண்டவன் ஒரு குணம், நீ ஒரு குணம், முப்பெரும் பிரிவாக இருந்து வீடு வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதுவும் ஆளாகால விஷத்தைப் போல செய்வனை உண்டுமா? உண்டு. நடத்தியது யார்? அதிலிருந்து பலன் வேண்டுமா? ஆளை சொல்லணுமா? ஆளை சொல்லணுமா? அப்போ நீ காப்பாற்றிக்கிடுவியா? அதிலிருந்து ரிலீஃப் வேணுமா? ஆள் வேணுமா? அப்படி கால் வந்துட்டு வா. உன் பையன் அவனுடைய மனசை பார்த்தேன். படிப்பை விட பிடிப்பு தான் அவனுக்கு ரொம்ப. அப்படி பிடிப்புலாம் என்னது? பழக்கம். தகாத பழக்கத்தை கையில் வச்சுருக்கான். அவனை திருத்தி தாரேன். உன் குடும்பத்தில் வேதனை இல்லாமல் நடத்தி தாரேன். போ, நல்லா வாடா. தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவனே. அவ்வளோதான் மகளே, அடுத்து பேசலாம். போய்ட்டான். 9ஆம் தேதி யாகத்துக்கு வந்து சேருங்க. வந்துட்டு பௌர்ணமி மறுநாள் முடிச்சு போங்க. கால் வந்துட்டு வா. என்ன தொழில் நடத்துகிறேன்? கால் வந்துட்டு. எனக்கு எத்தனை சைஸாக இருக்கும்? அது உனக்கு, இல்லைன்னா உங்கள் அப்பனுக்கு. எனக்கு 42.5. போத்து பேருக்கு கொடுக்காண்டாம். வரலாம். என்னடா நீ ஒன்றுக்கு இருப்பியா அடிக்கடி? இவன் பேர் என்ன? உட்காருமா. சரி, அப்போ தான் ஒன்றுமா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கற்பராயம்னு ஒரு சாமி அந்த எல்லையில் வாரார். அதே மாதிரி 2.5 வருஷமாக உங்களுடைய தொழிலில் மனச்சரிவும், சரியான ப்ராடக்ட்கள் செய்ய முடியாத மனக்குறையும், உங்களுக்கு தேவையான பணங்கள் சரியான வழியில் கிடைக்காத குறையால் தொழிலை நடத்த முடியாத வேதனை நடக்கு. இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா, செய்வினைகள் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் உண்டு. நடந்தது உண்மைதான். அதிலிருந்து தெளிவுபடுத்தி கடன்படாமல் தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? கால் நின்று வரலாம்.
வேற என்னடா வேணும் தம்பி? யாருக்கு? பக்கத்தில் வாங்க. அது ஒரு அலர்ஜி சம்பந்தமானது தானே தவிர வேற வித்தியாசமான நோய் ஒன்றும் இல்லை. காப்பாய்த்தார தொழிலையும் வளமாக்குதேன். இந்தா ஜெயிக்கலாம். உனக்கு என்ன வேணும் தங்கா? யாரு? இந்தா பணம் கிடைக்கும், அவனுக்கு தொழிலும் அமையும். நல்லா சந்தோஷமா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமான கேள்வியை கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு? ஏக்கா யாருக்கு ஏக்கா? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? பையன் தானா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ என்ன செஞ்சிருவே? அவனா இஷ்டப்பட்டு நல்லது தானா? உனக்கு வேலை குறைஞ்சிது, கால் வந்துட்டு வா. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ என்ன நல்லது தானே? வரலாம் மகளே. இந்த வருஷத்தில் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், மங்களகரமாக இருக்கும், பணமும் கிடைக்கும், தொழிலும் அமையும். சந்தோஷமா இருக்கு. அவனே முடிச்சுக்கிடுவான், உனக்கு வேலையே கிடையாது. நல்லா இருக்கு, போயிட்டு வா. சந்தோஷம். அம்பாசமுத்திரம், திருப்பூர் போய் உட்காருங்க. அம்பாசமுத்திரம் திருப்பூர்லாம் உட்காருங்க. ஆத்தங்கரையில் இருப்பானே ஒரு அருகணஞ்ச சொல்ல மாடே இருக்கானா? பாலத்துக்கு இடையில இருப்பா பழுவத்தி என்ன ஒரு எசக்கி அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வா. வெளியில் போய் இந்த மலையை நிப்பாட்டுவா. உட்காரு. வேற என்ன வேணும் மகனே?